அடுத்ததாக விஷமகார கண்ணன். ராகம் விஜயத்வனி, தாளம் ஆதி. கண்ணன் என்றால் எல்லோருக்கும் கவலைகளை மறந்து ரசிக்க வணங்கக்கூடிய இறைவனாவார். அவர் சிறுவயதில் கோகுலத்தில் செய்த லீலைகளும் கோபியரிடம் செய்த விஷமங்களும் ஏராளம். மிகவும் ரசிக்கக்கூடிய விஷமங்கள் அவை. அதில் ஒரு சில பகுதிகளை அபிநயத்துக்கு காட்ட இருக்கிறாள் செல்வி மித்ரா. விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். பாட்டு பாடி கம்பீரமாய் ஆட்டம் ஆடி நாடிக்கொரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன். விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். நாடிக்கையாய் பாட்டு பாடி கம்பீரமாய் ஆட்டம் ஆடி நாடிக்கொரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன். விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். நீலமேகம் போலே இருப்பான், நீலமேகம் போலே இருப்பான், பாடினாலோ நெஞ்சில் வந்து குடியிருப்பான். நீலமேகம் போலே இருப்பான், பாடினாலோ நெஞ்சில் வந்து குடியிருப்பான். போல புல்லாங்குழல் ஊதி, போல புல்லாங்குழல் ஊதி கோபியரை கள்ளம்மான் கொஞ்சம் போலே வெண்ணை தாடி என்று கேட்டு ஆட்டம் ஆடும் விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். போல புல்லாங்குழல் ஊதி கோபியரை கள்ளம்மாடி கொஞ்சம் போலே வெண்ணை தாடி என்று கேட்டு ஆட்டம் ஆடும் விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். பெண்ணை அழைப்பான், பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், முகாரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கிழுப்பான். பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், முகாரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கிழுப்பான். எனக்கு அது தெரியாதென்றால், எனக்கு அது தெரியாதென்றால் குருக கிள்ளி விட்டு விக்கி விக்கி அழும்போது ஏதாண்டி முகாரி என்பான் விஷமக்கார கண்ணன். அது தெரியாதென்றால் குருக கிள்ளி விட்டு விக்கி விக்கி அழும்போது ஏதாண்டி முகாரி என்பான் விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். பெண்ணை பானை மூடக்கூடாது, பெண்ணை பானை மூடக்கூடாது, விழுங்கினாலும் கேட்கக்கூடாது. பெண்ணை பானை மூடக்கூடாது, இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது. அம்மா கிட்டே சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க ஒண்ணாது.
அம்மா கிட்டே சொல்லக்கூடாது. சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க ஒண்ணாது. சும்மா ஒரு பேச்சு காணும், சும்மா ஒரு பேச்சு காணும் திருடன் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்பான். விஷமக்கார கண்ணன், கொல்லாத விஷமக்கார கண்ணன். சும்மா ஒரு பேச்சு காணும் திருடன் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்பான். விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். 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 விஷமக்கார கண்ணன். அடுத்ததாக ஆடும் கலாப மயிலை. ராகம் பாகேஷ். ஹலோ ஹலோ முத்தை தருப்பதி ஆடும் கலவை லாஸ்ட். அடுத்ததாக திருப்புகழ் முத்தை தருவற்றி. இயற்றியவர் அருணகிரிநாதர். ராகம் சண்முகப்பிரியா. தாளம் மிஸ்ரச்சாப்பு. அருணகிரிநாதரால் முருகனின் புகழையும் புகழை பாடும் வண்ணம் இயற்றப்பட்டதால் இதற்கு திருப்புகழ் என்னும் பெயர் வந்தது. முருகனின் நேரடியான உபதேசத்தை பெற்றவர்கள் மூவர். முதலாவது ஈசன், இரண்டாவது அகஸ்தியர், மூன்றாவது அருணகிரிநாதர். முருகன் தன் வேலினால் இவரது நாவில் ஓம் என எழுதி முத்தை திருபக்தி திருநகை என்ற பாடலின் முதலாம் அடியினை எடுத்து கொடுக்க அவர் இயற்றிய உலக புகழ் பெற்ற இந்த பாடலை செல்வி மித்ரா ஆட வருகிறாள். பத்து தலை தத்தை கணைதோடு தலைகத்தை கணைதோடு முத்தை கிரிவச்சை தொருதொரு பட்டம் பகல் பத்து தலை தத்தை கணை